வானதிய கல்யாணம் பண்ணி டார்ச்சர் அனுபவிக்கிறதுக்கு பதிலா, கல்யாணம் பண்ணாமலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பாண்டி நினைக்கிறது சரிதான் அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா, இப்போ வானதி வந்து என்ன பண்றாங்கன்னா, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஏதாவது ஒண்ணு அப்படின்னா, அதாவது பாண்டி வந்து எனக்கு இம்பார்ட்டன்ட் குடுக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனாலும் இதுவும் ஒரு பக்கம் யோசிச்சு பாருங்களேன், நெறைய பேரு வானதியோட ஹேட்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு திட்ட தான் செய்வீங்க கமெண்ட்ல. பட் இருந்தாலும், நிலாவுக்கு ஏதாவது ஒண்ணு அப்டின்னா, சோழன் வந்து விடாம யாரையுமே எதையுமே சொல்ல விட மாட்டாரு. நிலாவ அவ்வளோ சூப்பரா பார்த்துக்குருவாரு. அதே மாதிரி தான் நம்ம சந்தாவுக்கும் சேரன்னா அவ்வளோ ரெஸ்பான்ஸ் குடுப்பாங்க. பட் வானதி வந்து சுத்தி சுத்தி வந்தாலும் கூட, இந்த பாண்டி அவ்வளவா வந்து வானதிய கண்டுக்கிறதே கிடையாது. அதனால தான் வானதிக்கு அப்டி தோணியிருக்குது. இப்ப நிலா கூட சொன்னாங்க, இருந்தாலும் காலேஜுக்கு போகிறதா இருந்தாலும் கூட, காலையில ஏதோ உங்களுக்கு பண்ணி குடுக்கணும், செஞ்சு குடுக்கணும், சமைச்சு குடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அக்கறையோட தானே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல. அதையாவது பாண்டி வந்து புரிஞ்சுக்கிறணும். சரி வானதி இவ்வளோ தூரம் வந்து பண்ணி குடுக்குறாளே அதுவே பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இல்லன்னா பல்லவன் வந்து இப்படி பேசிட்டான், அவனுக்கு என்ன தெரியும்? நீ எங்க மேல உள்ள அக்கறையில தானே இப்படிலாம் வந்து பண்ணி குடுத்துருக்குற. உனக்கு செய்யவே தெரியல, சமைக்கவே தெரியல. ஆனாலும் எங்களுக்காக எப்படியாவது கத்துக்கிட்டாவது நீ சமைக்கணும்னு நெனச்சு கஷ்டப்படுற பாத்தியா? அதனால தான் உன்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு ஏதாவது இந்த பாண்டி வந்து சொல்லியிருக்கணும். எந்த ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியுமே குடுக்கல. ஸோ, அதனால வானதி வந்து ஃபீல் பண்றது சரிதான் அப்படின்னு ஒரு பக்கம் தோணுது. இன்னொரு பக்கம் வந்துட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து வானதி கோவப்படுறாங்களோ அப்படின்னு தோணுது. தேவையில்லாம இத அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். ஏன்னா நாளைக்கு அவங்க குடும்பத்துக்குள்ள இன்னும் இவங்க வானதி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா, எனக்கு தான் இம்பார்ட்டன்ட் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படினாலும் அந்த குடும்பத்தையே பிரிச்சு விடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனாலயே பாண்டி வந்துட்டு வானதிய கல்யாணம் பண்ணாம இருந்தா நல்லா தான் இருக்கும்னு சொல்லி தோணுது. ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது. இப்ப என்னதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வானதி வந்துட்டு பாண்டியோட கடையில வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. "நீ எதுக்கு எங்க அண்ணன அடிச்ச?" அப்படின்னு சொல்லிட்டு, உடனே பாண்டி இருந்துட்டு, "ஆமா, அவன் என்னடான்னா, நீ வேற யாரையோ பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி சொன்னியாம்ல, வந்து சொன்னான். அதனால எனக்கு கோவம் வந்துருச்சு. நான் அடிச்சிட்டேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு வானதி இருந்துட்டு, "அப்படிலாம் இல்ல. அவன் சரியா தான் சொல்லியிருக்கான். அவன் என்ன பொய் சொல்லியிருக்கான்? சரியா தான் சொல்லியிருக்கான்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன வானதி இப்படி பேசிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்க, உடனே வானதி இருந்துட்டு, "ஆமா, எங்க அண்ணன் சொன்னது சரிதான். இது என்னோட முடிவு தான். இந்த முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது. நான் தான் வீட்ல வேற பையன பார்க்க சொன்னேன். நான் கல்யாணம் பண்ணிட்டு இதே தெருவுல மாலையும் கழுத்துமா நடந்து போறத நீ பார்க்கணும். அப்பதான் உனக்கு வேதனையா இருக்கும். அப்பதான் நீ கஷ்டப்படணும். அத நான் பார்க்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு இந்த வானதி வந்து சொல்றாங்க. உடனே பாண்டி இருந்துட்டு, "அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத. நீ இப்ப பேசுறது எல்லாமே அவசரப்பட்டு எடுக்கிற முடிவு தான். இப்ப என்ன உனக்கு நடந்துச்சு? இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்க, "எதுக்கு மேல என்ன நடக்கணும்? எவ்வளோ தூரம் என்னைய அவமானப்படுத்த முடியுமோ, அவ்வளோ தூரம் என்னைய அவமானப்படுத்துறீங்க. நான் தான் உன் பின்னாடி நாய் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கிறேன். ஆனா நீ வந்து என்னைய கண்டுக்கிறதே கிடையாது. எனக்கு வந்து வெறும் ஒரு ஒரு மதிப்பு, மரியாதைன்னு குடுக்குறதே கிடையாது." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டே இருக்கிறாங்க. உன் மனசுல கொஞ்சம் கூட என் மேல லவ்வே இல்ல. அப்படி இருந்துருச்சுன்னா, நான் சந்தோஷப்படணும் அப்படின்றதுக்காகவாது நீ பொய் சொல்லியிருப்ப. ஆனா நீ என் சமையல் நல்லா இருக்கோ, நல்லா இல்லையோ, என்னைய பாராட்டி இருந்திருப்ப. ஆனா நீ எல்லார் கூடயும் சேர்ந்து என்னையும் அவமானப்படுத்துற. எல்லாருக்கு முன்னாடி வந்துட்டு நீயும் என்னைய பேசுற. பல்லவன் பேசுறப்பலாம் வந்துட்டு நீ அத பார்த்து சிரிக்கிறது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? இவ்வளோ தூரம் நான் அவமானப்படணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னை லவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உன் பின்னாடியே நான் சுத்திட்டு இருக்கேன் பாத்தியா? அதனால தான் உனக்கு அப்படி தோணுது. இப்படி ஒரு பொண்ணு என்ன பண்ணாலும் இவ எங்க போயிற போறா? 2 நாள் கழிச்சு எப்படினாலும் திருப்பி பேசத்தானே போறா. எப்படினாலும் என்னை தேடி வரத்தானே போறா அப்படின்னு சொல்லிட்டு நீ நெனச்சுக்கிட்டு இருப்ப. இப்ப கூட நீ அதத்தானே சொன்ன. என்னைய தவிர உன்னை யாரு கல்யாணம் பண்ண முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நீ பேசி நக்கல் பண்ணிட்டு இருக்கிறல்ல. நீ பார்த்துக்கிட்டே இரு. நான் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணத்தான் போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அப்பயுமே பாண்டி என்ன சொல்றாங்கன்னா, கோவிச்சுட்டு டென்ஷன்ல "இப்ப என்ன உனக்கு? நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணணும் அவ்வளோதானே?
"போ கல்யாணம் தானே பண்ண போற போய் பண்ணிக்கோ போ" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கோவத்துல சொல்லிடுறாங்க. இப்போ கூட நான் கோவமா இருக்கிறேன், இப்படிலாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு உனக்கு சமாதானப்படுத்த தெரியல. கல்யாணம் தானே பண்ண போற போய் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ற. இதுக்கு மேல நான் உன்கிட்ட நின்னு பேசுனதுல என்ன பிரயோஜனமும் இல்ல. இதுக்கு மீறி நான் உன்னைய தேடி வந்தாலோ, இல்ல உன்கிட்ட வந்து பேசினாலோ, இந்த செருப்ப வச்சு என்னைய அடி அப்படின்னு சொல்லிட்டு, வானதி வந்து சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா கண்ணன் இருந்துட்டு கடையில வேலை பார்க்குறாங்களா, அவங்க கண்ணன் இருந்துட்டு சொல்றாங்க, "என்னண்ணே இப்படி வானதி சொல்லிட்டு போகுது, வேற யாரையோ கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போகுது" அப்படின்னு சொல்லும்போது, "வேற என்ன கண்ணா பண்ண சொல்ற என்னைய? என்னால டார்ச்சர் அனுபவிக்க முடியல. எனக்கு தினம் தினம் சித்திரவதையா இருக்குது. ஏதாவது ஒண்ணு சொன்னா, ஏதாவது ஒரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா. இவ எப்ப சமாதானமா இருக்கா? எப்போ வந்து இந்த மாரி இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல. இவள நான் கல்யாணம் பண்ணிட்டு நான் வீட்ல எப்படி சமாதானப்படுத்துவேன்? சரி இந்த பிள்ளை மனசுல ஆசைய வளர்த்துட்டோமே, நம்மளும் லவ் பண்ணிட்டோமே, என்ன கஷ்டம் வந்தாலும் இந்த பிள்ளைய விட்டு குடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோ இதா நான் இருந்துட்டுருக்கேன். இந்த டைம் வந்துட்டு இவ இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறா. நான் என்னதான் பண்றது சொல்லு? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீ அவளுக்கு தகுந்த மாதிரியே வானதிக்கு தகுந்த மாதிரியே ஏதாவது பேச வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னால அப்படிலாம் நான் லவ் பண்ண முடியாது. அப்படிலாம் என்னால நடிக்க முடியாது. எனக்கு இந்த லவ்வே தேவையில்ல கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, பாண்டியும் கோவத்துல வண்டி எடுத்துட்டு ஒரு பக்கம் போயிடுறாங்க. இது என்னடா இவங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே! கடைசியில வானதி இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் ப்ரோ உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறமா வானதி வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் டென்ஷன்ல வந்து உட்காந்து ரூம்குள்ள போயிட்டு கதவ வேகமா சாத்திட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. "கல்யாணம் பண்ணணும்னா பண்ணிக்க போ" அப்படின்னு சொல்லி சொல்றான். அவ்வளோதான் அவனுக்கு என் மேல உள்ள பாசம். நான் கூட நெனச்சேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம்ன்னு சொல்லி சொன்னோம்னா, அவன் கோவப்படுவான். "இல்ல அப்படிலாம் பண்ணாத" அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்துவான்னு பார்த்தோன்னா, இப்பயும் அதத்தான் சொல்லியிருக்கிறான். இனிமே நம்ம எடுத்த முடிவு தான் சரி. எத்தன நாளைக்கு அவன் பின்னாடியே நம்ம போய்க்கிட்டு இருக்கிறது? எவ்வளோ அவமானத்த தான் நம்மளும் பார்த்துட்டே இருக்கிறது? பேசாம நம்ம வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிருவோம். அப்படியே இன்னமும் 6 மாசத்துக்கு அவங்க வந்து இந்த கல்யாண பேச்சே எடுக்க மாட்டாங்க. அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணாம இவன் கல்யாணமும் பண்ணவும் மாட்டான். அதனால கண்டிப்பா நம்ம வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிருவோம். அப்பத்தான் அவனுக்கு நம்மளோட அரும தெரியும். அவன் முன்னாடி நம்ம வந்து நல்லபடியா மெடிக்கல் ஷாப் ஆரம்பிச்சு வாழ்ந்து காட்டணும். அப்பத்தான் அவனுக்கு என்னோட அரும புரியும்னு சொல்லிட்டு, வானதி வந்து நெனச்சு ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க. அப்போ வானதியோட அம்மா போயிட்டு, "ஏ வானதி என்ன இப்ப உனக்கு? எதுக்கு இப்ப இப்ப வந்து அழுதுட்டு கதவ மூடிட்டு அழுதுட்டுருக்கிற? வெளில வா" அப்படின்னுட்டு கூப்பிடுறாங்க. "என்ன கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுறியாம்மா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "என்னடி அவன் எதுவும் சொன்னானா? உன்னை எதுவும் அடிச்சானா? உன்னை எதுவும் திட்டுனானா? நான் போய் இன்னைக்கு அவன வச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, வானதியோட அண்ணன் வந்துட்டு வெளியில போறாங்க. அப்போ, "டேய் கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? என்ன நடந்துச்சு? ஏது நடந்துச்சுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு குதிச்சிட்டு இருக்காத" அப்படின்னுட்டு வானதியோட அப்பா வந்து சொல்றாங்க. "என்னப்பா நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க? அதான் அவ அப்படி வந்து அழுதுட்டு இருக்கிறாளா? அவனத்தான் பார்க்க போயிருப்பா. அவன் தான் ஏதாவது சொல்லியிருப்பான். அவன் எதுவும் சொல்லாமலா இப்படி வந்து அழுதுகிட்டு இருக்கிறா? அதனால நான் அவன 2ல 1 பார்த்துட்டு வந்துடுறேன். இத்தன நாளா வானதி வந்துட்டு அவனுக்கு சப்போர்ட்டா இருந்ததுனால, அவன எதுவும் என்னால பண்ண முடியல. இனிமே அப்படி இருக்க மாட்டேன். நம்ம வானதி நம்ம பக்கம் வந்துட்டா. அதனால அவன அடிச்சேன்னா வானதி வந்து கம்ப்ளைண்ட்டும் குடுக்க மாட்டா. வானதி எதுவும் சொல்லவும் மாட்டா. அதனால ஏன்னா வானதிக்கு பாண்டி தேவை இல்ல. அதனால கண்டிப்பா இன்னைக்கு அவன நான் ஒரு கை பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, வானதியோட அண்ணன் வந்துட்டு கோவமா கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. ஸோ பாண்டியோட கடைக்கு போறாங்க ஃபர்ஸ்ட்டு. அங்க பாண்டி இல்லன்னு சொல்லி பார்த்துட்டு, பாண்டியோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு, "டேய் பாண்டி வெளில வாடான்னு" சொல்லிட்டு கத்திட்டு இருக்கிறாங்க. அப்ப நடேசன் அப்ப இருந்துட்டு, "எதுக்கு இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கிற? என்னன்னு?" சொல்லி கேட்கும்போது, "என் தங்கச்சி வந்து அழுதுட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறா. உன் மகன் என்ன பண்ணான்? என்ன அடிச்சானா?"